அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால், ஒரு சில இடங்களில் கணவன் மனைவி சண்டை என்பது காலையில் ஆரம்பித்து மதியமே முடிந்துவிடும். சில இடங்களில் அதிகபட்சமாக இரவை தாண்டாது. ஆனால் ஒரு சில இடங்களில் சாதாரணமாக ஆரம்பிக்கக்கூடிய கணவன் மனைவி சண்டை என்பது இருவரும் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்து போகும் அளவிற்கு போய்விடும். இதுபோன்று பிரச்சனைகள் ஏற்பட்டு பிரிந்து இருக்கக்கூடிய கணவன் மனைவி ஒன்று சேர என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி இன்றைய காணொளியில் நாம் முழுமையாக காண இருக்கின்றோம். எளிய முறையை செய்யும் பொழுது அவர்கள் மீண்டும் ஒன்று சேர்ந்து விடுவார்கள். எந்த கணவன் மனைவி பிரிந்திருக்கிறார்களோ அவர்கள் இருவருடைய பெயரையும் சிகப்பு நிற துணியில், இது பட்டு துணியாகவும் இருக்கலாம், பருத்தி துணியாகவும் இருக்கலாம், ஆனால் சிகப்பு நிற துணியாக இருக்க வேண்டும். அவ்வாறு இருக்கக்கூடிய சிகப்பு நிற துணியில் கரைத்து வைத்துள்ள மஞ்சளால் இருவருடைய பெயரையும் எழுதி, அதனுடன் செவ்வந்திப்பூ, நாம் கொடுக்கின்ற மை இவற்றுடன் சேர்த்து வைத்து அதை ஒரு புதிய பானையில் உள்ளே வைத்து மேலே ஒரு சிகப்பு துணியால் கட்டி 11 நாட்கள் பூஜை செய்ய வேண்டும். இவ்வாறு தொடர்ந்து 11 நாட்கள் நம்பிக்கையுடன் செய்யும் பொழுது சண்டை போட்டு பிரிந்து இருக்கக்கூடிய கணவன் மனைவி உடனே மனம் மாறி ஒன்று சேர்ந்து விடுவார்கள். இந்த பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி ஒன்று சேர்ந்த பிறகு அவர்களுடைய குலதெய்வ ஆலயத்திற்கு வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களையும் அழைத்து சென்று ஒரு படி பச்சை அரிசி, ஒரு தேங்காய், வெற்றிலைப்பாக்கு, பழம், பூ இவற்றுடன் 11 ரூபாய் காணிக்கை ஒரு தலைவாழை இலையில் வைத்து ஆலயத்திற்கு கொடுத்துவிட்டு வழிபாடு செய்து வந்துவிட வேண்டும். இதனை மட்டும் செய்தால் போதும். பிரிந்திருக்கக்கூடிய சண்டை போட்டு நீ வேறு நான் வேறு என்று ஒதுங்கி இருக்கக்கூடிய கணவன் மனைவி யாராக இருந்தாலும் ஒன்று சேர்ந்த பிறகு வாழ்நாளில் மீண்டும் பிரிவு என்பதே இருக்காது.